ஹே கைஸ், வெல்கம் பேக் டு ஊட்டுக்கட்டை யூடியூப் சேனல். எஸ், இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வழக்கம் போல ஒரு சில ஃபன்ஃபீல்டான மீம்ஸ் வந்து இருக்கு. ஸோ அதுக்கு தான் வந்து ரியாக்ட் வந்து பண்ண போகிறோம். ஸோ இந்த ஒரு வீடியோ வந்து ரொம்பவே ஃபன்ஃபீல்டாக இருக்கும் அண்ட் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்புறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணி நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வந்து வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள வந்து போயிடலாம். நீ என் கூட வாடா, ஒளிமயமான எதிர்காலத்தை காட்டுறேன். இதை விடையாப்பா, இதை விடடா. எங்க போய் முடிய போதும். வரண்டா சின்னசாமி. அண்ட் இந்த ஒரு மீம்ல வந்து இருக்கிற மாதிரி பிஎஸ்என்எலுக்கு வந்து லக்கு வந்து அடிச்சிருச்சு. எக்ஸாம்பிள் வந்துட்டு இந்த ஜியோ, ஏர்டெல், வோடாஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய நெட்வொர்க்லாம் வந்துட்டு ரீசார்ஜ் பிரைஸை வந்து ஏத்திட்டாங்க. ஸோ அது வந்துட்டு இப்போ பிஎஸ்என்எலுக்கு வந்து ஒரு சாதகமாக வந்து இருக்கு. எக்ஸாம்பிள் வந்துட்டு பிஎஸ்என்எல் வந்து குறைஞ்ச பிரைஸ்க்கு வந்துட்டு ஒரு நியூ பிளானை வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. ஸோ அதை நோக்கி தான் வந்து யூசர் எல்லாருமே வந்து இனிமே போவாங்க போல. ஏன்னா வந்துட்டு இவங்க ஒரு சைடு வந்துட்டு ப்ரைஸை வந்து ஏற்றிட்டாங்க அண்ட் இன்னொரு சைடு வந்துட்டு பிஎஸ்என்எல் வந்து அவங்களோட நியூ பிளானை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ கம்மி ப்ரைஸில் இருக்கிறதுனால நம்மளோட கவனம் ஃபுல்லாமே வந்துட்டு பிஎஸ்என்எல் சைடு தான் வந்து போக போகுது. தென்னையில கிடந்தவனுக்கு திடுக்குன்னு வந்துச்சான் கல்யாணங்கிற மாதிரி. இப்படி ஒரு வாய்ப்பா? சார், அது டீ. வெந்நீரை கொடுத்தா எப்படியா குடிக்க முடியும்? எஸ், இந்த ஒரு மீமை பார்த்தோன்னே வந்துட்டு எனக்கு வந்து எங்கள் ஹாஸ்டல் லைஃப் தான் வந்து ஞாபகம் வந்துச்சு. எக்ஸாம்பிள் வந்துட்டு எங்களோட ஹாஸ்டல் டீ வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஓகே ஓரளவு சுமார் தான் வந்து இருக்கும். ஹாஸ்டல் அப்படின்னாலே வந்து நிறைய பேருக்கு வந்து போடுவாங்க. ஸோ அதனால டேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா கொஞ்சம் அப் அண்ட் டவுனாக தான் வந்து இருக்கும் ஒவ்வொரு நாளுமே. ஸோ அதை வந்துட்டு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுவோம் அப்படின்னா, நான் வந்துட்டு எப்படி இருந்தாலும் ஓகே, நல்லா இருந்தாலும் சரி, இல்லை வந்து ரொம்ப லோவாக இருந்தாலும் ஓகே, இப்படி தான் வந்து இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து நிறைய பேருக்கு வந்து பண்ணுறாங்க, அதில் வந்து கண்டிப்பாக குறை வந்துட்டு இருக்கத்தான் செய்யும் அப்படின்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நான் வந்து குடிச்சிடுவேன். அண்ட் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ஒரு டீயை வந்துட்டு ஒரு பெருசாகவே வந்து மதிக்க மாட்டாங்க. ஒரு சில டைம் வந்துட்டு டீ நல்லா இல்லை அப்படின்னா வந்து அப்படியே வாங்கி வந்து கீழே வந்து ஊற்றிடுவாங்க. இல்லை அப்படின்னா வந்து டீ சாப்பிடவே வந்து வரமாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நாங்கள் வந்து ரியாக்ட் பண்ணுவோம். ஸோ அதுதான் வந்து எனக்கு மைண்டில் வந்து இந்த ஒரு மீமை பார்த்தோன்னே வந்து வந்துச்சு. ஒட்டக பால்ல டீ போடுறா, ஒட்டக பால்ல டீ போடுறான்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன்? 30,000 சம்பளம்னு சொல்லிட்டு 20,000 தான் வந்திருக்கு. நீ ஏன்டா பதற? நானே பதறல, நீ ஏன் பதற? இரு காப்பா. என்ன கணக்கு? இஎஸ்ஐக்கு ஒரு 1000, நல்லா இருக்க. பிஎஃப்க்கு ஒரு 3000, லேட் அட்டெண்டன்ஸ்க்கு ஒரு 1500, லீவ் போட்டதுக்கு ஒரு 5000. ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. புதுசா இருக்கு. இது எல்லாம் பிடிச்சது போக தான் மிச்ச சம்பளம். அண்ட் சீரியஸாக சொல்கிறேங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கேள்விப்படும் போது தான் வந்துட்டு செம்ம இரிட்டேட் வந்து ஆகுது. எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக வந்து 1லேருந்து 10th வரை வந்து படிக்கிறோம், அப்புறம் 11th 12th வந்து படிக்கிறோம். அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு கண்ணை மூடிட்டு வந்து இந்த இன்ஜினியரிங் கோர்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து ஆர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு டிகிரி வந்து முடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து முடிக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு வேலைக்கு வந்து நல்ல வேலைக்கு வந்து போகணும் அப்படின்ற மாதிரி ரொம்பவே வந்து ட்ரை பண்ணி ஒரு வேலைக்கு வந்து போனால் அந்த கம்பெனி வந்து என்ன சொல்லுவான், நீ வந்துட்டு ஃப்ரெஷர், ஸோ உனக்கு வந்து 15,000 தான் வந்து கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவான். ஸோ அதையும் தாண்டி நம்ம வந்து வேலைக்கு போய் அந்த 15,000 எடுக்கிறதுக்குள்ள பெட்ரோல் காசு இருக்கு அண்ட் அதுவும் இல்லாமல் இந்த ஜிஎஸ்டி அது இது இந்த கமிஷன் அந்த கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்குற சேலரியிலேயே வந்துட்டு பாதி பர்சன்டேஜ் வந்து இந்த மாதிரி வட்டியே வந்து போயிடும். ஸோ இந்த மாதிரி பெட்ரோல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் அது இது ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்துட்டு போயிட்டு நம்ம கைக்கு வர்ற அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 11,000 12,000 தான் வரும். அதை வச்சு தான் நம்ம வந்து அடுத்த கட்ட செலவுக்குலாம் வந்து போகணும். ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். சார், கேட்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு ஒரு வேலையே இல்லையா? இவங்க பின்னாடி சுத்துறது தான் வேலையா? போய் பொழப்ப பாருங்க சார். எஸ், இந்த ஒரு மீமை பார்த்தோன்னே வந்து செருப்பால் அடிச்ச மாதிரி தான் வந்து எனக்கு ரியாக்ஷன் வந்து இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, எக்ஸாம்பிள் இந்த ஒரு இன்ஸ்டாகிராமுக்கு வந்து உயிர் வந்துருச்சு அப்படின்னா மேபி இந்த ஒரு கேள்வியை தான் வந்து நம்ம யூசர்ஸை பார்த்து வந்து கேட்கும் போல. அந்த லெவலுக்கு வந்து நம்ம எதுக்கெடுத்தாலும் இன்ஸ்டாகிராமையே வந்து நோண்டிட்டு இருக்கோம். எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்போ நம்ம ஃபேஸ்புக்கை வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதில் வந்து ஒரு லாங் வீடியோஸ் வந்து பார்ப்போம். இதே யூடியூப்பை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கும் ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும், அந்த லாங் வீடியோஸை வந்து போய் தேடி வந்து பார்ப்போம். பட் இன்ஸ்டாகிராமுக்கு தான் வந்துட்டு எந்த ஒரு ரீசனுமே வந்து இருக்காது. 2 செகண்ட் மேலே ஃபோனு சும்மா இருந்தாலே வந்துட்டு இந்த ஒரு இன்ஸ்டாகிராமை நோக்கி தான் வந்து நம்மளோட விரல் வந்து போகும். நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. நான் யாருக்கு என்ன துரோகம் பண்ணேன்? சூரியன் உதிப்பதோ கிழக்கு, சுந்தரி அளப்பதோ வழக்கு, சும்மா இருக்கும் மாட்டை உழவுக்கு பழக்கு. டே மீம் கிரியேட்டர்ஸ், இந்த ஒரு மீம் வந்துட்டு பர்டிகுலரி ஒரு வேற லெவலில் ஒரு கனெக்ட் தான். எக்ஸாம்பிள் வந்து
நம்ம எல்லாத்துக்குமே வந்து இந்த ஒரு மீம் வந்து கனெக்ட் ஆகும். எப்படின்னா, நம்ம வந்துட்டு இப்ப 2 மார்க் வந்து படிச்சிருக்கோம் அப்படின்னா, அது ரிலேட்டடா ஒரு 16 மார்க் கேட்டுட்டா வந்து போதும். அந்த 2 மார்க்கே வச்சு எப்படிலாம் வந்து எழுதலாமோ அப்படின்ற மாதிரி தான் வந்து ட்ரை பண்ணி எக்கச்சக்க பிட்டுகள வந்து உள்ள வந்து நுழைச்சு 2 மார்க்க வந்து அப்படியே 16 மார்க்கா கன்வெர்ட்ற கலை இருக்கே, வேற லெவல்ல ஒரு விஷயம் தான். என்ன ஒண்ணு, இத திருத்துற அந்த ஸ்டாஃப் இருக்காங்களே, அவங்க தான் வந்துட்டு பாவம். ரொம்ப திட்டவும் முடியல. ஒரு அளவுக்கு மேல வேணா வேற ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுருமோன்னு வேற பயமா இருக்கு. ஓகே மக்களே, இந்த ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்புறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணி நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வந்து வச்சுக்கோங்க. ஓகே, இன்னொரு சூப்பரான வீடியோல வந்து உங்களை வந்து மீட் பண்றேன். ஓகே, பாய்.